உணவு சரித்திரம் எழுதியவர் முகில். பகுதி 11. சாத்தானின் சாணம். அதாவது பெருங்காயத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. பெருங்காயத்தோட மனம் ஊரை கூட்டும். டப்பாவில் பெருங்காயம் காலியான அப்புறம் கூட பல காலத்துக்கு அதோட மனம் டப்பாக்குள்ளே பலமாக தான் இருக்கும். ஏன்னா வாசனை பொருட்களையே அதிகமான வாசனை கொண்டது பெருங்காயம். ஃபெருலா அசோஃபோயிட்டிடான்றது ஒரு பூக்கிற தாவரம். இது ஏபிஎஸ்சி வகையை சேர்ந்தது. இந்த குடும்பத்தை சேர்ந்த அங்காளி பங்காளி தான் கேரட். பெருங்காய செடியோட வேர் ரொம்ப அகலமாக இருக்கும், கேரட் மாதிரி இருக்கும். இந்த வேர்லேருந்து கிடைக்கிற பிசின் தான் பெருங்காயத்தை தயாரிக்க உதவுது. பெருங்காய செடி பொதுவாக 2 அடி முதல் 6 அடி வரைக்கும் வளரும். இந்த செடியில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பூ பூக்கும். இந்த பூ பூக்கிறதுக்கு முன்பாகவே இதோட வேர் பக்கமாக ஒரு கீரல் தோண்டி விடுவாங்க. வேர் பகுதியை ஆழமாக கீறிட்டு அதை மண்ணால் காஞ்ச செடிகள்லாம் மூடிடுவாங்க. அதுலேருந்து பிசின் சுரக்க ஆரம்பிக்கும். பால் வடிஞ்சு பிசின் போல் மாறிடும். அதை சுரண்டி எடுத்து சேகரிப்பாங்க. இதே மாதிரி அந்த செடியோட தண்டையும் கீறி விடுவாங்க. அதுலேருந்தும் பால் போல் சுரக்கும். அதையும் எடுத்து பிசின் போல் பெருங்காயமாக மாற்றுவாங்க. இந்த பிசினும் சரி, அடி முதல் நுனி வரையிலான மொத்த பெருளா செடியும் சரி துர்நாற்றம் வீசக்கூடியது. ஆனால் அந்த பிசின் தான் சமையல் மணமணக்க காரணமாகவும் இருக்குது. பெருளாலேருந்து கரும்பழுப்பு அல்லது கருஞ்சிவப்பு பிசின், வெள்ளை நிற பிசின்னு 2 வகையான பிசின் வரும். அதாவது கரும்பழுப்பு பிசின் கொண்டு தயாரிக்கப்படுகிறது தான் கூட்டு பெருங்காயம். வெள்ளை நிற பிசின் கொண்டு தயாரிக்கப்படுகிறது பால் பெருங்காயம். மத்திய திரைக்கடல் நாடுகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாரசீகத்தில் பெருங்காய செடிகள்லாம் இருந்ததற்கான ஆதாரம்லாம் இருக்குது. கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாபிலோனிய அரசரான 2ஆம் மாடக் எப்லா எடினாவோட அரண்மனை தோட்டத்தில் பெருங்காய செடியெல்லாம் இருந்ததற்கான ஆதாரம்லாம் இருக்குது. அதாவது அசுர்பானி பால் அப்படின்ற ஒரு ஆசிரிய மன்னர் ஒரு மாபெரும் நூலகத்தை தன்னோட நகர மாளிகையில் அமைச்சிருந்தார். இது இன்றைய ஈராக்கில் இருக்குது. இந்த நூலகத்தில் மருத்துவ குணமுள்ள பொருட்கள் பட்டியலில் பெருங்காயமும் இருக்குது. அசோஃபோயிட்டிடா, இது பெருங்காயத்தை குறிக்கிற சொல். வேண்டா வெறுப்பா பிள்ளை பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்சான்ற மாதிரி பெருங்காயத்தை சகிக்க முடியாத நெடிய விரும்பாத பல்வேறு தேச மக்களும் இதுக்கு வேறு வேறு சகட்டு மெனிக்கு பேர் வச்சுருந்தாங்க. அன்றைய பிரெஞ்சு மக்கள் இதை மெருடே டி டயபிள்னு அழைச்சாங்க. இதற்கு சாத்தானோட சாணம்னு பொருள். அதே பொருளை ஜெர்மானியர்கள் டெஃபல்ஸ் டெட்ரிக்குன்னு பெயர் சுட்டினாங்க. ஆங்கிலேயர்கள் வச்ச பேர் டெவில்ஸ் டங். துருக்கியர்கள் இதை பேயோட இனிப்புன்னு சொன்னாங்க. பெருங்காயம் சமஸ்கிருதத்தில் படிகா அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்காலி, குஜராத்தி, மராத்தி, இந்தியில் ஹிங்குன்னு, தெலுங்கில் ஹிங்குயான்னு சொல்கிறாங்க. பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்ட பெருங்காயம் வணிகர்கள் மூலமாக தான் ஆசியாவோட பிற பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்கும் பரவியிருக்கலான்னு தெரியுது. ஆனால் அதற்கான மிக சரியான காலகட்டம்லாம் பதியப்படல. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த பெருங்காய பரவல் நடந்திருக்கலாம். பெருங்காயம் குறித்த பழமையான வரலாறு, புராண குறிப்புகள் நிறைய இருக்குது. இறைச்சி சமைக்கிறப்போ அதில் ஹிங் சேர்த்து சமைச்சதா மகாபாரதம் சொல்லுது. மகாவகான்ற பழமையான புத்த மத நூலில் ஹிங் இடம்பெற்றிருக்கு. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாவீரன் அலெக்சாண்டர் மூலமாக பெருங்காயம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பரவி இருக்கலான்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது தன் மாபெரும் படையெடுப்பை முடிச்சுட்டு பாரசீகம் வழியாக கிரேக்கத்துக்கு திரும்பி போயிட்டு இருந்த அலெக்சாண்டர் வழியில் பெருங்காய செடியை பார்த்தாரு. அது அவருக்கு கிரேக்கத்தில் மனமூட்டியாக மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அதை விட அதிக நிதி கொண்டதை அலெக்சாண்டர் கவர்ந்தெடுத்தது. அந்த பயணத்திலேயே பாதியிலேயே அலெக்சாண்டர் இறந்து போனாலும் அவரோட வீரர்கள் அதை கிரேக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. யூதர்களோட புனித நூலான மிஷனா தோராவிலும் பெருங்காயம் பற்றி குறிப்பிருக்கு. மழை காலத்தில் ஒருத்தர் கடுகும் பெருங்காயம் சேர்க்கப்பட்ட காரமான உணவை உண்ணலான்றது அதில் ஒரு வரி. ரோமானிய பேரரசில் பெருங்காயமானது மருத்துவத்தில் சமையலில் பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஐரோப்பாவோட பிறப்பகுதி மக்கள் பெருங்காயத்தை அவ்வளவா விரும்பலை. துர்நாற்றத்தின் காரணமாக அதை கெட்ட பயசார் இந்த காயம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களோட அறிவு கண்ணை திறந்தவங்களாம் இந்தியர்கள் தான். 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தப்போ நம்ம பயன்படுத்துகிற முறையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பொதுவாக 3 வகையான பெருங்காய செடிகள்லாம் பயிரிடப்படுது. ஃபெருலா அசோஃபோயிட்டிடா, ஃபெருலா ஃபோயிட்டிடா, ஃபெருலா நார்த்தெக்ஸ். இந்த 3க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பெருங்காய செடியிலேருந்து எடுக்கப்படுற பிசின் அதிக வெப்பம் தாங்காது. எனவே அதை காற்று புகாத பாட்டிலில் தான் அடைச்சி வைக்கணும். பெருங்காயத்தூளை விட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பெருங்காய கட்டி ஆரோக்கியமானது. கலப்பட பெருங்காயத்தை தண்ணீரில் போட்டால் அது கரையாமல் கோந்து போல் அப்படியே அடியில் போய் தங்கும். அந்த கோந்தை எடுத்து எரிச்சா கறி மட்டும் மிஞ்சும். கலப்படம் இல்லாத சுத்தமான பெருங்காயம் தண்ணீரில் கரையக்கூடியது, பால் போல் மாறிடும். சாம்பாரோ, ரசமோ, பருப்போ, கீரையோ, ஊறுகாயோ, கூட்டாஞ்சோரோ, கரியமுதோ எது சமைச்சாலும் சரி, அதை அடுப்பை விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு இறக்கிறது நம் இந்தியர்களோட சமையற்கலை கலாச்சாரம். கிமு 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சமஸ்கிருத நூலான கஷ்யப் சம்ஹிதா ஆப்கானில் இருந்து இந்தியாவுக்கு பெருங்காயம் இறக்குமதி செய்யப்பட்ட கதையையும் அது மருந்தாகவும் சமையலில் மணமூட்டியாகவும் சேர்க்கப்பட்டதையும் குறிப்பிடுது.
10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிதாபல் தாபிக் த புக் ஆஃப் ரெசிபீஸ் என்ற அரேபிய சமையல் புத்தகத்தில் காரம், இனிப்பு, கொழும்பு வகைகள் என பல பதார்த்தங்கள் பெருங்காயம் சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. பதப்படுத்தப்பட்ட உலர்த்தப்பட்ட இறைச்சியை சமைக்கும் பொழுது அதில் பெருங்காயம் சேர்த்து சமைப்பது ஆப்கானியர்களோட பாரம்பரிய வழக்கம். மீட் பால்ஸ், அதாவது இறைச்சியை சிறு சிறு உருண்டைகளாக்கி மசாலாவும் பெருங்காயமும் சேர்த்து அவங்க சமைச்சிருக்காங்க. இன்றைய மேற்கத்திய உணவில் பெருங்காயத்துக்கு பெரிய இடமில்லை. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் பெருங்காயம் மிக அரிதாக தான் உணவில் சேர்த்துக்கப்படுது. ஆனால் பெருங்காயத்தோட மருத்துவ குணத்தை பற்றி ஆராய்ச்சிகள் அங்கே தான் அதிகமாக நடக்குது. கிபி 1918 உலகெங்கும் ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. இது ரொம்ப பசிபிக் பெருங்கடலில் அதிகமாக பரவுச்சு. இதன் மூலமாக உலக மக்கள் தொகையில் 5% இழந்தோம். அதாவது 5 கோடிக்கு மேற்பட்டோர் இறந்து போனாங்க. உலக வரலாற்றே மனித குலத்துக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய இழப்பு. இந்த பேரிழவை மேற்கொண்டு பரவாமல் தடுத்த சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா? சாத்தானின் சாணம், பேயோட இனிப்பு, இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் உலக மக்களால் பரிந்துரைக்கப்பட்ட பெருங்காயம்தான். இதோட தீவிரமான நடிக்கை H1N1 இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை கொள்கிற சக்தி இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இதற்கப்புறம் அமெரிக்க மக்கள் இந்த வைரஸ் காய்ச்சலேருந்து தப்பிக்க கழுத்தில் பெருங்காய கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. மேற்குலக மக்கள் மிகவும் தாமதமாக தான் பெருங்காயத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம் சித்த மருத்துவத்தில் காலங்காலமாக பெருங்காயத்தை பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது. பல நூற்றாண்டுகளாக சித்த மருத்துவத்தில் பெருங்காயம் நுண்ணுயிர் கொல்லியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கட்டியாக இருக்கிறப்ப பெருங்காயத்தின் மனம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே சூடான எண்ணெயில் பொரிக்கும் பொழுது ஓஹா ஓஹோன்னு மனமே மாறிடும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பருப்புன்னு வாய்வை உண்டாக்கக்கூடிய எல்லாவித பொருட்களையும் பெருங்காயம் பயன்படுத்துகிற கலாச்சாரம் நம்மளோடது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவ அறிஞரான ஃபெடானியஸ் டிசோகார்டியஸ் பெருங்காயம் சர்வ வல்லமை கொண்ட சகல வியாதிகளுக்குமான தீர்வுன்னு எழுதியிருக்காரு. தீராத தலைவலியை போக்க கஜகிஸ்தான் மக்கள் பெருங்காயத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு காய்ச்சி குடிக்கிறாங்க. சில குறிப்பிட்ட வகை மீன்களை பிடிக்க பெருங்காயம் பயன்படுத்தப்படுது. அதே போல் ஓநாய்களை கவரக்கூடிய தன்மை பெருங்காயத்துக்கும் இருக்குது. ஜமைக்கால பேய்களை, கெட்ட சக்திகளை அடித்து துரத்தும் சக்தி பெருங்காயத்துக்கு இருக்கிறதா நம்புகிறாங்க. ஜமைக்கா குழந்தைகளுக்கு நெற்றியில் பெருங்காய புட்டெல்லாம் வச்சு விடுறாங்க. அதாவது குழம்பு வைக்கிறப்போ அதில் பயன்படுத்தப்படும் வெங்காயம் சுக்கு போல உலர்ந்து போனதென்றால் அதில் சேர்க்கப்படும் வெந்தயத்தினால எந்த பயனும் இல்லை. இதை சரி செய்ய ஜீரகம் கொண்டு வைக்கப்படும் ரசம் பயன்படும். அதனால் கெட்டுப்போகாத பொருளான சீரகத்தை தந்தால் எனக்கு பெருங்காயம் தேவையில்லைன்னுட்டு ஒரு பாடல் ஸ்லேடே மொழிக்கு புகழ்பெற்ற காலமிக புலவர் இதில் பாடியிருக்கார். இதுதான் பெருங்காயத்தோட கதை. நாளை பார்க்கலாம் எல்லின் கதையை. நன்றி, வணக்கம்.